Subscribe now and press the bell icon. Never miss an update. Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம போன கிளாஸ்ல எப்படி செலக்ட் பண்ணி குரூப் கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். அந்த குரூப்லாம் எப்படி delete பண்றதுங்கறத பத்தி பார்த்தோம். அதே இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணலாம்னா டிஃபரண்ட் மெத்தட்ல எப்படி குரூப் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒன்னு ரேஞ்ச் நோட் யூஸ் பண்ணி எப்படி குரூப் கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இன்னொன்னு நம்ம பவுண்டிங் பாக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். பவுண்டிங் பாக்ஸை யூஸ் பண்ணி எப்படி குரூப் கிரியேட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம போன கிளாஸில் எடுத்த அதே மாடல் டெஸ்ட் மாடல் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது டேப் அழுத்திட்டு டெஸ்ட்னு எடுத்திங்கன்னா டெக்ஸ்ட் மாடல் எல்லாமே வந்துடும். அதில் நம்மளுக்கு நம்ம போன வாட்டி யூஸ் பண்ண டாமின்ற இந்த கேரக்டரை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேரக்டர் வந்துருச்சு. இந்த கேரக்டரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம குரூப் கிரியேட் பண்ணலாம். அந்த பவுண்டிங் பாக்ஸ் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி சொன்னால் நம்ம போன வாட்டியே சொல்லியிருக்கோம். குரூப் கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே குரூப் நோடு நம்ம என்ன பண்ணோம்னா இம்போர்ட் பண்ணோம். டேப் அழுத்திங்க குரூப் அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்டர். இப்போது அந்த நோடை நம்ம ஆப்ஜெக்டை இந்த குரூப்போட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா குரூப் வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இங்கே உங்களுக்கு கீழே கீப் இன் பவுண்டிங் ரீஜியன் அப்படின்ட்டு இருக்குல்ல, அதை டிக் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இங்கே கீப் இன் பவுண்டிங் ரீஜியன் வந்துருச்சா. இப்போ என்ன பண்ணுங்கள், இது நம்மளுக்கு பவுண்டிங் பாக்ஸ் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ டிஸ்பிளே பண்ணி பார்க்கணுன்னா அந்த பாக்ஸை இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நம்மளுக்கு இங்கே பவுண்டிங் பாக்ஸ் வந்துருச்சு. இப்போ இந்த பவுண்டிங் பாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணலாம். அங்கே பாருங்கள், நம்ம அந்த பவுண்டிங் பாக்ஸை எப்படியெல்லாம் நம்ம மூவ் பண்ணுறோமோ அந்த சைடெலாம் செலக்ட் ஆகும். அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அப்படியே மூவ் பண்ணுறேன் பாருங்கள். நான் மூவ் பண்ணுற இடம் மட்டும் செலக்ட் ஆகுது பாருங்கள், தெரியுதா? இப்போ பாருங்க, நான் இதை மூவ் பண்ணேன்னா அந்த இடம் மட்டும் கரெக்டாக செலக்ட் ஆகும். ஸோ இப்போ என்னென்னா பவுண்டிங் பாக்ஸ் அதுலேயுமே உங்களுக்கு 3 மெத்தடு 4 மெத்தடு கிட்ட இருக்குது. இப்போனா ஸ்பியர் அதுலேயே இருக்கும். ஸ்பியர் யூஸ் பண்ணிங்கன்னா அது பாக்ஸாக இல்லாமல் ஸ்பியர் ஆகிடும். ஸ்பியர் பாருங்கள், ஸ்பியர் ஷேப்பில் இதாகுது பாருங்கள், செலக்ட் ஆகுது பாருங்கள் ஸ்பியரு. அதே நம்ம இது ரெண்டும் தான் வச்சு பண்ணலாம் அப்படின்லாம் கிடையாது. பாக்ஸ் ஸ்பியர் தான் வச்சு பண்ணலாம் கிடையாது. நம்மளுக்கு வேறு ஏதாவது டோரஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கஸ்டமாக நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா கூட நம்ம கஸ்டம்ஸாக கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கஸ்டமாக ஒரு மாடல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். சும்மா டோரஸ் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எப்படி அதை இது பண்ணோம்னா இங்கே நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கணும். பவுண்டிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே என்ன பண்ணணும்னா டேப் அழுத்திட்டு நம்ம ஒரு டோரஸ் எடுத்துக்கலாம். டோரஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்க. டோரஸ் என்டர் பண்ணிங்க. இங்கே வந்துருச்சு டோரஸு. இப்போது இதை இன்னொரு நோடு இருக்குது பாருங்கள், குரூப்போட இன்னொரு நோடு, அதில் விட்டுருங்க. இப்போ என்ன ஆகுனா நம்மளுக்கு இந்த டோரஸ் செலக்டராக இப்போ ஆக்டிவேட் ஆக போகுது. எப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபஸ்ட்டு டோரஸை செலக்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் டோரஸ் கொஞ்சம் சின்னதாக்கிக்கலாம், ரொம்ப பெருசாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த குரூப்பை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன நம்மளுக்கு பிரச்சனைனா நம்ம கஸ்டமாக க்ரியேட் பண்ணோம். அப்படியே கஸ்டம் மாடல் ஏதாவது கிரியேட் பண்ணி அதை செலக்ட் குரூப்பாக யூஸ் பண்ணோன்னா இங்கே ப்ரிமிட்டிவில் பண்ண முடியாது. பாயிண்ட்ஸில் மட்டும் தான் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு இங்கே பாயிண்டிங் இந்த பவுண்டிங் டைப்பே பாக்ஸ்லேயே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாயிண்ட்ஸு அல்லது வெர்டிசஸ் ஒன்லின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ப்ரிமிட்டிவ் நம்ம யூஸ் பண்ண முடியாது. பாயிண்ட்ஸ் தான் செலக்ட் பண்ணணும். பாயிண்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துருச்சு பாருங்கள். நீங்கள் இப்போ வந்துருச்சா. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா செலக்ட் பண்ணலாம். இப்போ எப்படின்னா நம்ம நார்மலாக இப்போ என்ன பண்ணிக்கலாம், இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணலாம். நான் இந்த டோரஸை மூவ் பண்ணிக்கிறேன் லைட்டாக, ஸ்கேல் டவுன் பண்ணிவிட்டு. இப்போ உங்களுக்கு இந்த டோரஸ் போகிற இடம்லாம் செலக்ட் ஆகுது, தெரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த டோரஸ் நம்மளுக்கு செலக்டராக யூஸ் ஆகுது. ஓகேவா? நம்ம கஸ்டம்ஸாக க்ரியேட் பண்ணது இப்போ நம்மளுக்கு செலக்டராக யூஸ் ஆகுது. இப்போ நீங்கள் கேட்கலாம், இது என்ன பண்ணலாம், ஒன்று இது பாயிண்ட்ஸில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா, நான் ப்ரிமிட்டிவ்ஸில் இதை செலக்ட் பண்ண முடியாதான்னு கேட்கலாம். நீங்கள் ப்ரிமிட்டிவ்லேயும் இதை செலக்ட் பண்ணலாம். அதுக்கு நான் எப்படின்னு மெத்தட் உங்களுக்கு சொல்கிறேன்.
ஆக்சுவலாக இவங்க டிஃபால்ட்டாக வந்து ஃபுடினில் வந்து இது என்ன பண்ண முடியாதுன்னா பாயிண்ட்ஸில் உங்களால் செலக்ட் பண்ண முடியாது. நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்துடும். இந்த பவுண்டிங் பாக்ஸ் வந்து நீங்கள் கஸ்டமாக ரெடி பண்ண போகிறீங்க, கஸ்டமாக நீங்களே ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு செட் பண்ண போகிறீங்கனாலே பாயிண்ட் வெர்டிசஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும்னு. இதை நீங்கள் எப்படி மாற்றலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு நோடு இருக்குது. டேப் அழுத்திங்க, ப்ரொமோட் அப்படின்னு அடிங்க. ப்ரொமோட்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்ரிபியூட் ப்ரொமோட்டு அல்லது குரூப் ப்ரொமோட்னு வரும். நம்மளுக்கு தேவையானது குரூப் ப்ரொமோட் கொடுத்தீங்கன்னா இப்போ இங்கே ப்ளேஸ் பண்ணிங்க. இந்த குரூப்பை வந்து இதோட லிங்க் பண்ணிடுங்க. லிங்க் பண்ணிவிட்டு இந்த குரூப் ப்ரொமோட்டை செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கனாலே இங்கே என்னன்னா கன்வெர்ட் ஃப்ரம் அப்படின்னு இருக்குதா, இது வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுன்னா ஹுடினி வந்து கன்வெர்ட் பண்ணிக்கும். அதாவே கன்வெர்ட் பண்ணிக்கும். ஆட்டோவில் இருக்குது பார்த்தீங்களா, இது நீங்கள் இல்லைனா கொடுக்கலாம். ப்ரிமிட்டிவாக பாயிண்ட்டாக என்ன குரூப் நம்ம வந்து கொடுத்துருக்கோன்ட்டு கொடுக்கலாம். அது ஆட்டோமேட்டிக்லேயே இருக்கட்டும், ஏன்னா அதுவே வந்து டிடெக்ட் பண்ணிக்கும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு என்ன தேவைப்படுது, பாயிண்ட்ஸில் இருக்குது. நம்ம வந்து ப்ரிமிட்டிவில் தான் மாற்ற முடியல. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணால் ப்ரிமிட்டிவ் கொடுத்துக்கலாம். இப்போ ப்ரிமிட்டிவ் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா இந்த பாக்ஸ் இப்போ நம்ம செலக்ட் பண்ணால் பாயிண்ட்ஸில் வந்தது இல்லை, அது அப்படியே ப்ரிமிட்டிவ் வந்து என்ன ஆயிரும்னா இங்கே வந்து பாயிண்டில் இருக்குது. இப்போது இது வந்து என்ன ஆயிரும்னா உங்களுக்கு வந்து ப்ரிமிட்டிவில் மாறிடும். பாருங்கள், இங்கே வந்து குரூப் வந்து நம்ம வந்து என்ன பண்ணால் மென்ஷன் பண்ணணும். எந்த குரூப்புக்கு நம்ம இது பண்ணணும், குரூப்பே கொடுக்காம வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா, குரூப்பை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் ப்ரிமிட்டிவ் வந்து வந்துடுச்சு. ஸோ நம்ம வந்து பார்க்காம விட்டாச்சு. ஓகேவா, இங்கே வந்து இப்போ நீங்கள் வந்து ப்ரிமிட்டிவில் தான் செலக்ட் ஆகும். நம்மளுக்கு முன்னாடி பாயிண்டில் செலக்ட் ஆகிட்டு இருந்துச்சு எல்லாமே. இப்போ தான் என்ன ஆகும்னா ப்ரிமிட்டிவில். இங்கே பார்த்தீங்களா, முன்னாடி எல்லாம் பாயிண்ட்ஸில் செலக்ட் ஆகிடுச்சு, இப்போ வந்து எல்லாம் ப்ரிமிட்டிவில் செலக்ட் ஆகுது. ஓகேவா, இப்போ இப்படி தான் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்னா பவுண்டிங் பாக்ஸ் யூஸ் பண்ணி கஸ்டம்ஸாக மாடல் கிரியேட் பண்ணி செலக்ட் பண்ணலாம். அல்லது வந்து நார்மலாகவே நீங்கள் வந்து பவுண்டிங் பாக்ஸை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா ரேஞ்ச் நோடு யூஸ் பண்ணி எப்படி வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பியர் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு ஸ்பியர் எடுத்துக்கலாம். டேப் எடுத்துங்க, ஒரு ஸ்பியர் எடுத்துங்க, என்டர் கொடுத்துட்டு ஒரு ஸ்பியர். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பியர் வந்துருச்சு. ஓகேவா, இப்போ வந்து இந்த ஸ்பியர் வந்து நான் உங்களுக்கு வந்து நல்லா சென்டர் பண்ணி வச்சுக்கிறேன், உங்களுக்கு தெரிகிற மாதிரி வச்சுக்கிறேன். ஓகேவா, இப்போது இந்த ஸ்பியரை வச்சு நான் உங்களுக்கு எப்படி வந்து ரேஞ்ச் நோடு செலக்ட் பண்ணுறதுங்கிற பற்றி சொல்லித்தரேன். ஓகேவா, இப்போ என்னென்னா இது வந்து பாலிகன் மெஷ்ஷில் மாற்றிங்க. இப்போ வந்து நிறைய பாலிகன்ஸ் இருக்குது. ஓகேவா, இப்போ இதை வச்சு உங்களுக்கு வந்து அதை வந்து ரேஞ்ச் நோடு எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். இப்போ வந்து டேப் அழுத்திங்க, ரேஞ்ச் அப்படின்னு அடிங்க. குரூப் பை ரேஞ்ச் அப்படின்னு வருதா, இதுதான் நம்மளுக்கு வந்து அந்த ரேஞ்ச் நோட். குரூப் பை ரேஞ்சுன்னு வரும். அதை செலக்ட் பண்ணிட்டு அந்த நோடை வந்து கனெக்ட் பண்ணிங்க. கனெக்ட் பண்ணிட்டு அதை வந்து டிஸ்பிளே பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து குரூப் நோடு வந்து இதாகிடுச்சு, ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், நம்மளுக்கு வந்து இங்கே வந்து ஸ்டார்ட் எண்டுன்னு இருக்கா, இது வந்து ரிலேட்டிவ் ஸ்டார்ட் எண்டுன்னு இருக்கும். நீங்கள் வந்து ஸ்டார்ட் எண்டுன்னு கொடுத்துங்க. ஓகேவா, எதுக்குன்னு சொல்கிறேன். இப்போ வந்து இதில் வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு 10 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா, இப்போ என்ன பாருங்கள், இங்கே பாருங்கள், உங்களுக்கு மேலே பாருங்கள், ஸ்டார்டிங்லேருந்து 10 வரைக்கும் உள்ள பாலிகன், அந்த பாலிகன் மெஷ் வந்து செலக்ட் ஆகிருக்கு. ஓகேவா, இது எப்படி நீங்கள் பார்க்குறதுனா கரெக்டாக நான் சொல்லணும்னா நம்பர் உங்களுக்கு ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா, இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், நம்பர் இந்த கேட்க பார்த்தீங்களா, டிஸ்பிளே பாயிண்ட்ஸ் நம்பர் அப்படின்னு இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 0லேருந்து என்ன இருக்குன்னா 10 இது வந்து நம்மளுக்கு வந்து 0 to 10 10 ஃப்ரேம்ஸ் வந்து என்ன இருக்குன்னா உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கும். ஓகேவா, நம்மளுக்கு உடினியில் எப்பயுமே என்னென்னா 0 to 10 நம்பர்ஸ் தான். 0லேருந்து தான் ஆரம்பிக்கும். 0 to 10 நம்பர்ஸ் இல்லை, 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, 1லேருந்து ஸ்டார்ட் ஆகாது. ஓகேவா, இப்போ என்ன பண்ணுங்கள், இப்போ இந்த 10 நம்ம என்ன பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். நம்ம வந்து குரூப் வந்து யூஸ் பண்ணோம்னாலே டெலீட் பண்ணுவோம்ல. இதில் எப்படி டெலீட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த குரூப்பில் டேப் அழுத்திங்க, நம்ம வழக்கம் போல் டெலீட் நோடு எடுத்துகிட்டு இம்போர்ட் பண்ணிங்க. அந்த நோடை டெலீட் நோடோட கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ டெலீட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணுங்கள். இப்போ டெலீட் ஆக்டிவேட் பண்ணோன்னா வரல. ஏன் வரல, நம்ம வந்து குரூப் எந்த குரூப்பை டெலீட் பண்ணோன்னே நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷனை கொடுக்கவே இல்லை. ஸோ இங்கே குரூப்பில் போயிட்டு நம்ம குரூப் நேம் என்ன, குரூப் 1. ஓகேவா, இப்போ பாருங்கள், நம்ம செலக்ட் பண்ண எல்லா நோடும் வந்து என்னென்னா டெலீட் ஆகிடுச்சு. இப்போ இதுவே எனக்கு இந்த நோடு வேணாம், இதை தவிர பாக்கியெல்லாம் டெலீட் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, ஒன்றுமாரி இன்வெர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்மளுக்கு வந்து செலக்ட் பண்ணதை தாண்டி டெலீட் நோடு போயிட்டிங்கன்னா நம்ம வந்து செலக்ட் பண்ணதை தாண்டி என்ன இருக்குன்னா இன்வெர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து குரூப் ரேஞ்சில் இருக்கும். ஓகேவா, இப்போ வந்து 0 to 10ன்னு கொடுத்துருக்கோம். இப்போ இன்வெர்ஸ் ரேஞ்ச் அப்படின்னு இருக்கா, இன்வெர்ட் ரேஞ்ச் கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து எதை செலக்ட் பண்ணியிருக்கோமோ அது மட்டும் இருக்கும். இது பண்ணிட்டீங்கன்னா எது வந்து நம்ம செலக்ட் பண்ணோமோ அதை தவிர பாக்கி எல்லாமே இருக்கும். ஓகேவா, இப்போ வந்து எனக்கு வந்து என்ன பண்ணணும்னா
இப்போ வந்து எங்களுக்குள்ளே வந்து 1 to 1 வந்து இருந்தால் போதும் அப்படின்னு 1/2 அப்படின்னு கொடுத்தோன்னு வச்சிங்களேன். இப்போ 2ன்னு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு 2ன்னு கொடுக்குறேன். இப்போ என்ன அது பாருங்க, 1 to 1 இல்லவே இல்லை, நடு டெலிட் ஆயிருக்கா. இது வந்து 1ல் பாதி அப்படிங்கிற மாதிரி வந்து டெலீட் ஆகிடும். ஓகேவா? இப்போ வந்து இதை நான் 1லேயே வச்சுக்கிறேன். இப்போ எல்லாமே இருக்குது. ஓகே, இப்போ வந்து இன்வெர்ட் கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, இதை வந்து நீங்கள் வந்து டெலீட் பண்ணுறீங்களா, டெலிட் பண்ணதாக கொஞ்சம் என்ன பண்ணலாம், ஒரு அனிமேஷன் மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலாமா? எப்படி பண்ணலான்னா, இப்போ வந்து இது டாலர் சிம்பிள் தெரியும்ல, டாலர் சிம்பிள் அடிச்சிங்க, எஃப், ஓகேவா, எஃப் அடிச்சிங்கன்னா இப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு அனிமேட் ஆகும். இது பாருங்கள், அனிமேட் ஆகுதா? இது என்னன்னா, இது என்ன மீனிங்னா, இது நம்ம ஃப்ரேம், நம்ம இங்கே நகர்த்துற ஃப்ரேம்லாம் அது வந்து என்ன ஆகும்னா, நகர்த்த ஃப்ரேம்ஸ் வந்து என்ன ஆகிட்டு வரும்னா டெலீட் ஆகிட்டே வரும். இதை வச்சு நீங்கள் வந்து ஒரு அனிமேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன்ஸ் ஏதாவது கிரியேட் பண்ணலாம். இதை வச்சு மாடலில் கூட அனிமேஷன் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து மாடலை வச்சு இந்த ரேஞ்ச் நோடு இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி வந்து டெலீட் பண்ணுறது, எப்படி வந்து அனிமேஷன் மாதிரி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து என்னென்னா, இதை டெலீட் பண்ணலாம். இது அப்படியே இப்போ என்ன பண்ணலாம்னா, இது வந்து எனக்கு வந்து இப்படி டெலீட் ஆக வேணாம், நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறது மட்டும் டெலீட் ஆனால் போதும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, அப்படியே நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா, டெலீட் நோடுக்கு போயிட்டு செலக்ட் பண்ணியிருக்கிறத தவிர, இப்போ வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து இந்த நோடெல்லாம் வந்து ஆக்டிவில் இருக்குது. ஓகேவா? இது வந்து டெலீட் செலக்டடில் இருக்குது. இப்போ நான் செலக்டட் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செலக்ட் ஆகாததெல்லாம் ஸ்டார்டிங்லேருந்து வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு அனிமேஷன் வருதா? இப்போ என்ன பண்ணுங்கள், இதை என்ன பண்ணலாம்னா, ஒரு பாலி எக்ஸ்ட்ரூடு நம்ம ஆல்ரெடி ஒன்று கப் மாடல் பண்ணும்போது யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு நோடு, அதை யூஸ் பண்ணலாம். பாலி எக்ஸ்ட்ரூட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பாலி எக்ஸ்ட்ரூட்னு வரும். இந்த இருக்கு பாருங்கள், பாலி எக்ஸ்ட்ரூட். இதை கொடுத்துட்டீங்கன்னா நம்ம வந்து இதை என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். ஓகே, ரொம்ப பண்ணலாம், சும்மா பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஈக்ளோ மாதிரி டீசெண்டாக ஒரு மாதிரி இது பண்ணிக்கிங்க. இப்போ வந்து என்ன பண்ணலான்னா, இந்த இப்போ எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கீங்களா, இதை வந்து என்ன பண்ணலான்னா டிவைட் பண்ணலாம். எப்படின்னா நடுவில் உங்களுக்கு வந்து செப்பரேட் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னா, அந்த கனெக்டட் காம்பவுண்ட்ஸ் இருக்குல்ல, இது வந்து இண்டிவிஜுவல் காம்பவுண்ட்ஸ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், இப்போ என்ன பாருங்கள், நல்லா பாருங்கள், எல்லாமே என்ன செப்பரேட் ஆகிருக்கு அப்படியே. ஓகேவா? இந்த மாதிரி செப்பரேட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து என்ன பண்ணலான்னா, இதை வந்து அப்படியே பெவல் பண்ணிக்கலாம். பெவல் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு நோடு இருக்குது. டேப் அழுத்திட்டு பெவல்னு அடிங்க. பெவல்னு அடிச்சிங்கன்னா இந்த வருது பாருங்க, பாலி பெவல். இதை கொடுத்தீங்கன்னா இதை வந்து இந்த நோடோட கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இதை ஆக்டிவேட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து இங்கே பெவல் ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ நீங்கள் இதுக்கு என்ன பண்ணணும்னா, இங்கே நீங்கள் வேல்யூ கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு இதாகுதா, ஒரு டீசெண்டாக பார்க்குற அளவுக்கு ஒரு வேல்யூ வச்சுக்கிங்க. ஓகே, வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், இதுலேயுமே வந்து உங்களுக்கு என்னென்னா ஜூம் பண்ணி பாருங்கள், நல்லா ஷார்ப்பாக இருக்குது எட்ஜஸ்லாம். இந்த வேல்யூவில் நமக்கு இப்போ கொடுத்துருக்கிறதுல வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது இந்த பெவல். இந்த பெவலை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி ரவுண்டடாக கொண்டு வரலாம். எப்படி ரவுண்டடாக கொண்டு வரலாம்னா, இப்போ பாருங்கள், இந்த ஷார்ப்பாக இருக்குது. இது வந்து இங்கே உங்களுக்கு பாருங்கள், ஓகே, இப்போ தான் ஷார்ப்பாக இருக்குது. இப்போ தான் ஷார்ப்பாக இருக்குது. நீங்கள் இதை வந்து என்ன பண்ணலான்னா, இங்கே வந்து இந்த க்ரீஸு இந்த மாதிரி ஷார்ப்பாக வந்து இருக்கிறதெல்லாம் வந்து ஸ்மூத் ஆக்கிக்கலாம் இங்கே. ஓகேவா? இந்த ஷேப் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த ரவுண்டாக இருக்கணும், இந்த மாதிரி கார்னரில் வந்து ஷார்ப்பாக இருக்கணும், பிளெயினாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் இங்கே. ஷேப் எப்படி இருக்கணும்னு ஆக்சுவலாக நம்மளுக்கு ரவுண்டடில் தான் ஸ்டார்டிங்லேருந்து இருக்குது. ஓகே, பார்த்தீங்களா, தெரியுதா? ரவுண்டு எட்ஜு மட்டும் ரவுண்டாக அப்படியே மாதிரி பாலிஷாக இருக்கா? ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், இதெல்லாம் ஓகே. இப்போ பாருங்கள், இதை நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணலாம்னா, இப்படி தான் நீங்கள் ஆர்டராக தான் இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அனிமேஷன் வந்து இப்போ பாருங்கள், இந்த அனிமேஷன் ஆகுதுல்ல, இப்போ உங்களுக்கு இந்த அனிமேஷன் ஆகிறது வந்து ஆர்டராக தான் ஆகுது. இப்போ நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வேறு மாதிரி கூட ரேண்டமாக கூட மாற்றலாம். எப்படி மாற்றலாம்னா, இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நம்ம ஷார்ட்னு சொல்லுவோம்ல, ஆர்டர் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி ஒரு நோடு இதில் இருக்குது. நம்ம குடினியில் ஷார்ட் அடிச்சிங்கன்னா இன்சர்ட் ஸ்பேருக்கு அடுத்து வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இன்சர்ட் பண்ணுவீங்க அந்த நோட ஷார்ட்ன்றதை. ஓகேவா? ஷார்ட் ஆகிடுச்சா? இப்போ ஷார்ட்டில் போய்ட்டு நம்மளுக்கு எப்படி வந்து ஷார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒய் கொடுத்துருக்கோம்.
சாரி ஆமாம் ஒய் கொடுத்துருக்கோம் நம்ம. இப்போ வந்து என்ன பண்ணலாம், ரேண்டமாக கொடுத்துக்கலாம். ரேண்டமாக ஒரு மாதிரி ஆகுற மாதிரி, ஒரு அனிமேஷன் ஆகுற மாதிரி, அப்படி சுற்றி சுற்றி ஆகாமல் ரேண்டமாக அங்கங்கே அப்பியர் ஆகுற மாதிரி பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ வந்து ரேண்டம் கொடுத்துருங்க. இப்போ எப்படி ஆகுதுன்னு பாருங்கள். சாரி, இங்கே வந்து நீங்கள் வந்து இது வந்து டிஸ்பிளே ஐக்கான் வந்து ஆஃபில் இருக்குது. ஓகேவா? எப்பவுமே டிஸ்பிளே வந்து ஆனில் இருக்கான்னு செக் பண்ணிங்க. இந்த ரெண்டர் வியூ வந்து ஆனில் இருக்கான்னு. இதுக்கு ஷார்ட்கட் கூட நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஆரை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ட்ராக் பண்ணிங்க, லெஃப்ட் கிளிக் மவுஸ் பட்டன் அழுத்திட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்பிளே நோடுக்கு வந்துடும். ஓகேவா? பார்த்தீங்களா இப்போ எப்படி இதாக ரேண்டமாக எல்லாம் அங்கங்கே வந்து அப்பியர் ஆகுது. முன்னாடி வந்து நம்மளுக்கு ஆர்டராக வந்துச்சு. ஓகேவா? இப்போ இதை ஷார்ட்டை எடுத்துட்டிங்கன்னா திருப்பி எப்படி ஆகும்னா அது மாதிரி சர்க்குலராக தான் வரும். ஓகேவா? இந்த அனிமேஷனை நீங்கள் அப்படியே ரெண்டர் பண்ணி கூட பார்க்கணுன்னா பார்க்கலாம். ஓகேவா? ஃப்ளிப் புக்கில் இங்கே வந்துட்டு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா நம்ம பண்ண அனிமேஷன் எப்படி இருக்குது. இது வந்து நம்மளுக்கு வந்து இப்படி தான் பண்ணணும். இது வந்து ஒரு ஐடியாவுக்கு தான். உங்களுக்கு குரூப் எப்படி க்ரியேட் பண்ணி இந்த குரூப்பை டெலீட்டு அதை வச்சு எப்படி வந்து அனிமேட் பண்ணலாங்கிறதுக்கு தான் இப்போ வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? நீங்கள் வந்து இது தான் பண்ணணும்ல. இங்கே வந்து ஒரு 3D மாடல் நீங்கள் பண்ண 3D மாடலை உள்ளே இம்போர்ட் பண்ணி கூட பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து 3D மாடல் இம்போர்ட் பண்ணி எப்படி வந்து அந்த குரூப் அனிமேஷன்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இது இப்போ பண்ணியிருக்கோம்ல, இதே தான். அப்படியே வந்து நம்ம வந்து குரூப்பை வந்து எப்படி இது பண்ணோம்னா இன்னொரு ஆப்ஜெக்டை வந்து இம்போர்ட் பண்ணி அதுக்கு வந்து அனிமேட் பண்ணுவோம் இதே மாதிரி அனிமேஷனை. ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ இதுவரையும் பார்த்துருந்ததில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து மீட் பண்ணலாம்.